மணின்னு வரும்போது ஜஸ்ட்டு இது க்யூரியாசிட்டியில் தான் நல்லா படித்தா மட்டும்தான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண முடியுமா இல்லை எப்படி பார்க்குறீங்க? படித்தா பிஸ்னஸ் பண்ணலான்றதுலாம் கிடையாது. ஓகே, உங்களுடைய ஸ்டார்ட் அப் சிங்கமோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ஏன் ஸ்டார்ட் அப் சிங்கம்? ஸ்டார்ட் அப் சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசனில் வி ஹவ் அப்ளைட் ஃபார், பட் எங்களுக்கு அந்த டைமில் வந்து அது கரெக்டாக இருக்குமான்னு தெரியலன்றதுனால நாங்கள் வெளியே வந்துட்டோம். உங்களுடைய ப்ராஜெக்ட் ஒன்று வந்து உங்களுடைய ப்ரொஃபஸர் யாரோ திருடிட்டாங்கன்னு ஒரு பேக்ரவுண்ட் நியூஸ் ஒன்று வந்தது. ஆமாம், அது என்னென்னு கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள். இது அடுத்து வரவங்க பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள். பிஜி முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிவிட்டு ஆண்டர்பிரினர்ஷிப், பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இப்போயுமே வந்து என்ன நீங்கள் பண்ணாலுமே அதிகமாக சம்பாதிச்சாலும் என்ன பண்ணாலுமே அந்த கன்வின்சிங் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. கன்வின்சிங்க்கு என்ன பண்ணீங்க? டிமாண்ட் இப்போ ஒருத்தவங்க வந்து 100 ரூபா பொருளை 5000 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் வித்துட்டு இருக்காங்க போது என்கிட்ட இருக்கணுமோ நான் 10,000 வாங்க ரெடியாக இருந்தாங்க. ஏஐ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். ஏஐ ஒரு ஸ்கேம் தான் சார். அது ஆக்சுவலாக ஏஐ இஸ் ஆல்சோ ஏ ஸ்கேம். மைண்ட் செட் சொல்கிறீங்கல்ல, நான் ஒரு 150 ஃபேமிலியை பற்றி நினைப்பேன் அப்படின்றது, இது வந்து ஏன் சார் அதை நினைக்கிறீங்க? அப்பா கற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்மளுடைய பாட்காஸ்ட்டுக்கு வந்திருக்கிறவர் வந்து மிஸ்டர் தினேஷ்னு. அவரை பற்றி அவர் இன்ட்ரோ பண்ணுவார். பட் அவரோட ஆங்கிளில் நான் எப்படி இது பார்க்குறேன்னா, ஒரு பில்டிங்கை நம்ம எல்லாருமே வந்து எவ்வளோ ஃப்ளோர் எவ்வளோ ஹைட்டுன்னு பார்த்துட்டு இருக்கும் போது அதில் ஒரு ப்ராப்ளமை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுல வந்து ஹி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். ஸோ லெட்ஸ் வெல்கம் தினேஷ். வாங்க தினேஷ், வெல்கம். தேங்க்யூ. உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறப்பவே ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான் இது. ஸோ மைட் பி இன் 2017-18 ஆல்மோஸ்ட் ஒரு 10 years பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சிடெண்ட்னால சேஞ்ச் ஆனது தான் விவிடபாட்ஸ். ஸோ இதை நான் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பேன். பட் இது என்ன அப்படின்னா, என்றைக்கோ ஒரு நாள் நம்ம காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப எதுக்கு அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னே தெரியாமல் இன்றைக்கி வரைக்கும் இன்ஜினியரிங்கில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எங்களுக்கும் அதே மாதிரியான தாட்டு தான். ஏதோ ஒன்று சொன்னானுங்க, பண்ணி முடித்தோமா, வேலையை முடிச்ச கிளம்பலாம் அப்படின்றது தான். பட் ஒரு இன்சிடெண்ட் வந்து சேஞ்ச் த என்டையர் திங். ஒரு நாள் வெளியே வந்துகிட்டு இருக்கப்போ, காலேஜ்லேருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கப்போ, காலேஜ் பில்டிங்கை பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பெயிண்டர் கீழே வந்துட்டார். ஸோ தட் இஸ் வாட் அ ப்ராப்ளம். எல்லாருமே அதை பார்த்தோம், எல்லாருக்குமே அது ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. பட் அது வந்து பார்த்திங்கன்னா, ஏன் அதுக்கான சொல்யூஷன் இன்றைக்கி வரைக்கும் இந்தியாவில் இல்லை? பிகாஸ் இந்தியா இஸ் வைடர் ஆப்ஷன் ஃபார் மேன் பவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக் மேன் பவர்ஸ் எங்கேனாலும் கிடைப்பாங்க. பட் இந்த ஒரு விஷயத்தில் ஏன் ஒருத்தர் பெயிண்ட் அடிக்கிறதுக்காக தான் உயிரையே பணைய வைக்கணும் அப்படின்றது தான் ஒரு தாட். எங்களோட இதுவும் வந்து அதுதான். ஸோ அதுக்காக தான் முதல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டம் பண்ணணும் அப்படின்றது எங்களோட ஐடியா. நல்லவையா. அண்ட் தென் அந்த சப்போர்ட் சிஸ்டமை நாங்கள் ரொபாட்டிக்காகவே கன்வெர்ட் பண்ணிடலாம். இப்போ நான் சப்போர்ட் சிஸ்டமே கொடுத்தாலுமே அங்கேயும் ஒரு ஹியூமன் தானே இருக்க போகிறாங்க. அதுக்கு எதுக்கு நான் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்கணும்? இன்ஸ்டெட் ஐ கேன் ஏபிள் டு கிவ் தெம் எ ரொபாட் ஸோ தட் தே கேன் ஏபிள் டு யூஸ் இட் அப். அதுதான் வந்து எங்களோட கோர் ஐடியாவாக மாறிடுச்சு. பிஜியில் நான் வந்து பண்ணுறப்பவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 2020 ஐ ஹவ் ஸ்டார்டட் அண்ட் 2021 இட்ஸ் அஃபிஷியலி அ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ ஃபார் அப்படியே போயிட்டே இருக்குது. ஸ்டில் இன் ஆர்என்டி சம் ப்ராடக்ட்ஸ், அதாவது பெயிண்டிங் ரோபாட்ஸ்லாம் இன்னும் ஆர்என்டியில் தான் இருக்குது. பட் எங்களோட க்ளீனிங் ரோபாட் வி ஹவ் லான்ச்ட். ஓ நைஸ். ஸோ ஃபசாட் கிளீனிங்க்கும் வி ஹேவ் அ செப்பரேட் ரோபாட், பெயிண்டிங்க்கு செப்பரேட் ரோபாட், அண்ட் தென் வி ஹவ் பைப்லைன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிங் ரோபாட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபசாட் இன்ஸ்டலேஷன் ரோபாட்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டீரியர் ஃபோக்கஸ்ட், நாட் இன்டீரியர். நாங்கள் இன்டீரியர் ஸ்பேஸ் தொடரதில்லை. பிகாஸ் அது வந்து ரிஸ்க்கு கிடையாது. ஸோ ஒரு க்ளோஸ் ரூம்குள்ளே எதுனாலும் ஈஸியாக பண்ண முடியும். பட் அதை வந்து ஒரு ஓப்பன் நிறைய சேலஞ்சஸ் இருக்குன்னு பார்க்குறீங்க. ஓகே. ஸோ அதுதானே ரொபாட்டிக்கான சொல்யூஷன். என்னென்னா சேலஞ்சான ஆப்ரேஷன்ஸை பண்ணுறதுக்கு தான் ஆட்டோமேஷன். ஸோ எதுவுமே இல்லாமல் சும்மா இருக்கிற ஒரு விஷயத்தை ஆட்டோமேஷன் பண்ணுறதுல வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. அதை நாம் ஏன் பண்ணணும் அப்படின்றது தான், யூனிக்காக ஒரு விஷயம் பண்ணணுன்றது தான் எங்களோட டைல். ஓகே, எனக்கு ரொம்ப நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி பேசுனதுனால ஒரு சின்ன டவுட்டு. ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிச்சிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்றது நான் என்னோட பிஸ்னஸ் இதில் வந்து கிடையாது. பார்த்ததில்ல. ஸோ வாட் யூ அட்வைஸ் டு த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்? இது பண்ணால் ஈஸியாக இருக்கும், இல்லை என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இதை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஏதாவது சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்க பீப்புள் கிட்ட நீங்கள் ஆண்டர்ப்ரனர் மைண்ட் செட் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், மைட் பி இந்த 3 yearsல இருக்க பீப்புள் கிட்ட கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 60% கை தூக்குவாங்க. பட் கன்வர்ஷன்ன்றது வரப்போ தே டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க்.
ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ரிஸ்க். ஒரு ஆண்டர்ப்ரனர்ன்றது வந்து நார்மல் ஒன் டேல நடந்துறது இல்லை. இது கம்ப்ளீட் ஒரு ப்ராசஸ். அது ஒரு ரிஸ்க் டேக்கிங் வந்து டே டு டே நம்ம ரிஸ்க் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். பட் இந்த ஜென்ரேஷன், அதாவது லைக் இந்த 3-4 இயர்ஸில் இருக்கிற பீப்புள் வந்து அது பண்ண மாட்டாங்க, கம்மி தான். ஸோ மைட் பி அவங்க வந்து அந்த காலேஜோட, இப்போ நிறைய காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிரேடுக்கான இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், உங்களுக்கு கிரெடிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் ரிஜிஸ்டரிங் அண்ட் கிரெடிட் வாங்குறாங்க. அதோட எங்கே போகிறாங்கன்னே தெரியல. நிறைய கிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நிறைய கிராண்ட்ஸ் வாங்குகிற பீப்புளுமே நிறைய பேர் இருக்க மாட்டாங்க இப்போ. ஸோ இது எல்லாமே சொசைட்டியல் ப்ரெஷர்னு ஒன்று இருக்கும். பட் ஈவன் தோ they don't want to take risk அப்படின்றது தான். பட் அவங்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம், மைட் பி அவங்க ரிஸ்க் எடுக்கிறது ஒன்று கன்வெர்ட் ஆச்சுன்னா கூட they can able to get அவங்க நார்மலாக அவங்க லைஃப் டைம் சம்பாதிக்கிற எல்லாத்தையும் அடுத்த 10 வருஷத்தில் சம்பாதிக்கலாம். மணின்னு வரும்போது ஜஸ்ட்டு இது க்யூரியாசிட்டியில் தான். நல்லா படித்தா மட்டும்தான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண முடியுமா, இல்லை எப்படி பார்க்குறீங்க? படித்தா பிஸ்னஸ் பண்ணலான்றதுலாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கிராஜுவேட், ஸோ ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் ஈவன் தோ நீங்கள் அப்படியே யோசிச்சா கூட படித்தா நல்ல ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை நாளைக்கு அந்த ஜாப் நிரந்தரமாக இருக்கும்? கிடையாது. இல்லை, அதுவுமே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். பட் நல்லா படித்தா தான் பிஸ்னஸ் பண்ணணுன்றது என்றைக்குமே கிடையாது. இஃப் யூ ஹேவ் அ டேலண்ட், இஃப் யூ ஆர் அ பேஷனேட் இன் பிஸ்னஸ், நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு அந்த வளைவு சுழிவுகள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். அது தெரிஞ்சிருக்கணுன்றது அதை கற்றுக்கலாம். அதை கற்றுக்கிறதுக்கு இது இப்போ உங்களை மாதிரியான ஆண்டர்ப்ரனர்ஸ் இருப்பாங்க. நாங்கள் உங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கலாம் நிறைய விஷயங்கள். நீங்கள் சொல்லுவீங்க ஹவு டு ப்ரைஸ், how to sell the machines or maybe the product, அதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க. அந்த மாதிரியான பீப்புள் கிட்ட we can take advices. ஸோ அதுதான் நல்ல விஷயமே. ஓகே, உங்களுடைய ஸ்டார்ட் அப் சிங்கமோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ஏன் ஸ்டார்ட் அப் சிங்கம், எங்கே ஸ்டார்ட் அப் சிங்கம் ஸ்டார்ட் ஆச்சு? ஓகே, ஸ்டார்ட் அப் சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசனில் we have applied for, பட் எங்களுக்கு அந்த டைமில் வந்து அது கரெக்டாக இருக்குமான்னு தெரியலன்றதுனால நாங்கள் வெளியே வந்துட்டோம். பட் செகண்ட் சீசன் தே ஹவ் அப்ரோச், நாங்களுமே வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் அவங்களுக்கு. நிறைய பேருக்கு என்னென்னா அந்த டைமில் தான் we have got funding from Inflection Point Ventures Delhi. ஸோ 2025ல். ஸோ அந்த டைமில் எங்களோட நியூஸ் வந்து நிறைய இதுவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து ஸ்டார்ட் அப் சிங்கம் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. பட் ஈவன் தோ இன்றைக்கு வரைக்குமே என்னோட டியூ டெலிஜென்ஸ் ப்ராசஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது. இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது சின்னது கிடையாது. பட் ஸ்டார்ட் அப் சிங்கம் பிளாட்ஃபார்ம் வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்தது. ஸோ ஐ காட் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் ஓவர்சீஸ். நிறைய தமிழ் பேசும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, கனடா, யுஏஇ, ஸோ இந்த மாதிரியான இடங்கள்லேருந்து எனக்கு கால், ஈவன் ஸ்ரீலங்கா, இங்கேருந்துலாம் என்கிட்ட பேசி ப்ராடக்ட் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் வந்து அதை ஓவர்சீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறோம். நிறைய கனெக்ட்ஸ் கிடச்சிது. அண்ட் தென் அது இல்லாமல் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடச்சிது. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் வெளியே இருந்தும் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஓகே டு டேக், லைக் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணலான்னா உங்களோட வேல்யூவேஷன்ஸ் என்ன, ஆல்ரெடி இப்போ தானே இந்த வேல்யூவேஷன் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் டிஸ்கஷன்ஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது. பட் அது வந்து ஒரு நல்ல ரீச்சை க்ரியேட் பண்ணுச்சு. ஏன் வந்து இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் யாருமே பண்ணலைன்ற மாதிரியான நிறைய கொஷின்ஸ்க்கு வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட். ஓகே, இது மாதிரிலாம் நம்மளுமே அப்போ யோசிக்கலாமே. நம்மளை சுற்றி நிறைய ப்ராப்ளம்ஸ் நடக்கும், அதை ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு யூஸ் ஆகுன்றது தான். அதை மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் உள்ளே வந்தாங்க ஸ்டார்ட் அப் சிங்கமில். நாங்களும் அதில் அவங்ககிட்ட என்ன கற்றுக்கிட்டீங்க? ஸ்டார்ட் அப் சிங்கம்லேருந்து கற்றுக்கிட்டது ஒரே விஷயம், இது வந்து ரொம்ப சில்லியாக கூட இருக்கலாம், எப்படி வந்து ஒரு பாமர மக்களுக்கு நம்ம சொல்கிற விஷயம் அவங்களுக்கு கரெக்டாக புரியணும் அப்படின்றத அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். ஓ, அவங்களோட லாங்குவேஜ். ஆமாம், அவங்களோட லாங்குவேஜில் சொல்லணும். இப்போ நான் வந்து உங்ககிட்ட டெக்னிக்கலாக சொல்கிறப்ப ஆமாம், அதை வந்து இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து ஒரு கெமிக்கல் ஃபார்முலா சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு அது புரியாது. அதே மாதிரி நான் ஒரு ரொபோட்டிக் கோட் சொன்னேன்னா உங்களுக்கு புரியாதுன்றது தான். ஆனால் இது எல்லாத்தையும் அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஓகே, உங்களுடைய ப்ராஜெக்ட் ஒன்று வந்து உங்களுடைய ப்ரொஃபஸர் யாரோ திருடிட்டாங்கன்னு ஒரு பேக்ரவுண்ட் நியூஸ் ஒன்று வந்தது. ஆமாம், அது என்னென்னு கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள். இது அடுத்து வரவங்க பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள். அதே சேம் டைம் தான் அந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ப்ரொஃபஸரே தான் இது பண்ணது. பட் அது என்னென்னா, அது அவரை திருட்டுன்னு நம்ம சொல்லணுன்றது வந்து ரொம்ப ஆர்ஷாக இருக்கும். ஸோ மைட் பி டேக் லைக் அவர் வந்து சொன்ன விஷயங்களுக்காக அவர் அந்த ப்ராஜெக்ட் அவரோட இதுக்கு ப்ரொஃபைலுக்காக போட்டுக்கிட்டாருன்ற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். பட் இது எப்படின்னா, நாங்கள் அவர்கிட்ட வந்து ஒரு விஷயம் கூட எங்களுக்கு அவர் சப்போர்ட் பண்ணலை. அதனால தான் அதை வந்து நாங்கள் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். நிறைய விஷயங்களில் வந்து அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த ப்ராஜெக்ட் தூக்கி குப்பையில் போடுங்க, அதெல்லாம் யூஸ்லெஸ் ப்ராடக்ட், இதெல்லாம் வந்து யார் யூஸ் பண்ண போகிறா இந்தியாவில். ஸோ பட் எனக்கு என்னென்னா, அப்படிலாம் சொல்லிவிட்டு அவர் டேரெக்டாக எடுத்துகிட்டு அவரோட பிஹெச்டி இதுவில் போட்டுக்கிட்டார். பட் இது வந்து எங்களுக்கு எப்படின்னா, வி ஹவ் ஸ்டார்டட் இன் அந்த தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, இன்றைக்குமே இருக்குது. டோட் கேம்பஸ் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தே ஃபண்ட் ஃபார் ப்ராஜெக்ட்ஸ்.
சின்ன சின்ன ப்ராஜெக்ட் ஐடியாஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் they'll give up to இப்போ 12,000 13,000 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த பேசிக் ப்ரோட்டோடைப் கிராப்பியாக ஒரு ப்ரோட்டோடைப் நீங்கள் ரெடி பண்ணால் போதுன்ற மாதிரி அது அப்ளை பண்ணுறப்ப தான் எங்களுக்கே தெரியும் அவர் அவங்களோட பிஹெச்டியில் போட்டிருக்காருன்றது. அதை என் ஃப்ரெண்டு ஆமாம் அவரோட தீசிஸில் அதை போட்டுக்கிட்டாரு. என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஃபன்னுக்காக எப்படி என்ன பண்ணிட்டான்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா குப்பையில் போடுன்னு சொல்லிட்டாரா நம்ம இதை எப்படி நாங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டேருந்தே ஃபண்டு வாங்கியிருக்கோம்னு சொல்கிறோன்னு சொல்லி அவர் கால் பண்ணி சொல்லிட்டான். அந்த டைமில் அவர் ரிலீவ் ஆகிட்டார் காலேஜ்லேருந்து. இவனாக கால் பண்ணி சொல்லி தான் அந்த பிரச்சனையை இழுத்தான். ஸோ அது ஒரு விஷயத்தில் நல்லதாகவும் இருந்துச்சு. பிகாஸ் எங்களுக்கே தெரியாமல் எங்களோட ஐடியா வெளியே போகுதில்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பட் அது அந்த பிரச்சனை ஆரம்பித்ததுனால தான் இந்த கம்பெனி ஃபார்ம் ஆச்சுன்னு நாங்கள் எடுத்துப்போம். ஸோ அது ஒரு பக்கம். இன்னொன்று இன்றைக்கி அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் கைட் பண்ணுங்கள், அந்த ப்ராடக்டை எடுத்துகிட்டு போகிற லெவலுக்கு பண்ணுங்கள், பேட்டன்ட் அப்ளை பண்ணுங்கள், அதில் உங்களோட நேம் சேர்த்துக்கங்க. பட் அதெல்லாத்தையும் தாண்டி ஸ்டூடெண்ட்டோட எஃபர்ட்ஸ் வந்து மோர் தேன் அ ப்ரொஃபஸர் உங்களை விட அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 10 பேருக்கு மென்டார் பண்ணுவீங்க, அவன் அந்த ஒரு ப்ராஜெக்டை மட்டும் தான் பண்ணுவான். ஸோ ஈ வாண்ட் டு டேக் த அட்வான்டேஜ் ஆஃப் த என்டையர் திங். அந்த ஒரு விஷயம் பார்க்கணும். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா நாளைக்கு அவன் நல்ல கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா கோ ஃபார் அ மென்டார்ஷிப். நீங்கள் மென்டார் போங்க, மென்டார் இல்லை அட்வைசரி ஈக்விட்டி வாங்கிக்கோங்க. அண்ட் தென் இஃப் 1%னா கூட வச்சுக்கலாமே. இப்போ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் உங்கள் தீசிஸில் போடுறதுனால ஒன்றும் யூஸ் இல்லை. மைட் பி நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி தான் கிடைக்கும். பட் மானிட்டரி ஆஸ்பெக்டில் என்ன இருக்க போது ஒன்றும் கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான ஒரு ஸ்டார்ட் அப்போ இல்லை எதுலேயோ ஒரு மென்டாராக இருக்கட்டும். நாளைக்கு உங்களோட 1% ஈக்விட்டி கேன் ஏபிள் டு மல்டிப்ளை. இன்றைக்கி 20 lakhs இருக்கும், நாளைக்கு 30 lakhs ஆகும். அந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டே தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இட்ஸ் அ பெட்டர் வே. ஈவன் வின் சுச்சுவேஷன் தான். ஸோ யாரும் அதை திருட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, இதுவும் இருக்காது, கான்ட்ரவர்சி இருக்காது, லாங் டைம் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸர் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். பிஜி முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிவிட்டு ஆண்டர்ப்ரனர்ஷிப் இதில் வீட்டில் எப்படி இருந்தது ரெஸ்பான்ஸு? சார் அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் சார். அது ஆக்சுவலாக பிஜி முடித்ததுக்கப்புறமா வி ஆர் ஃபார்ம் த கம்பெனி. பட் என்னென்னா ஸோ எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை என்னென்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற மென்டாலிட்டி வந்து ஒன்று தான், ஒர்க் பண்ணால் ஜாலியாக இருக்குது, அவ்வளோதான். அவனுக்கு வந்து அவனோட லைஃப்பை செட்டில் பண்ணிடலாம். எங்கள் வீட்லேயும் அதே பிரச்சனை தான். ஸோ அவங்க என்னென்னா ஐ காட் பிளேஸ்ட் இன் ஃப்ளிப்கார்ட். ஸோ எனக்கு ஃப்ளிப்கார்ட்டில் டேரக்ட் ஆஃபர் கிடச்சிருச்சு. நான் அங்கே போயிட்டு நல்ல வெல் செட்டில் சேல்ரி, எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ரிப்பீட்டேட்டிவாக நம்ம ஒரே ஒர்க்கை பார்க்குறோம். காலையில் போனாலும் சரி, செகண்ட் ஷிஃப்ட்டில் போனாலும் சரி, தேர்ட் ஷிஃப்ட்டில் போனாலும் அதே ஒர்க்கு தான். எதுவும் பெருசாக சேஞ்சஸ் இல்லை. பட் இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனா இந்த ப்ராடக்ட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே இன்னும் உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா இதே ஒர்க்கை இன்னும் 10 வருஷம் ஆனாலும் இதே ஒர்க்கை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏதாவது புதுசாக பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி ஒரு தாட். இல்லை இந்த ப்ராடக்ட்டை இன்றைக்கி நான் விட்டுட்டேன், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு யாரோ ஒருத்தர் பண்ணாங்கன்னா அப்போ என் மனசுக்கு அப்படி தான் தோணும், நம்ம அன்றைக்கி பண்ணியிருந்தால் ஒரு வேளை பெரிய ஆளாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி. பட் வீட்டில் இருக்க ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு. அவங்களால வந்து பார்த்திங்கன்னா அக்செப்டே பண்ணிக்க முடியல. டில் 23 வரைக்கும் தே ஆர் அப்போசிங் தி சேம் திங். பட் நான் வந்து அதுக்கப்புறம் ரிலீவ் ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ பட் ஒரு பாயிண்டில் எங்கள் அப்பா வந்து சரி ஓகே சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 1 year டைம் கொடுத்தாரு. 1 yearக்குள்ளே மினிமம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆச்சும் ரைஸ் பண்ணணுன்றது தான் எனக்கு டார்கெட். பட் ஐ ஹவ் ரைஸ் ஆல்மோஸ்ட் 2 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த டைமில். ஸோ அவரும் வந்து சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார், பர்சியூ பண்ண சொன்னார். ஆஃப்டர் 24க்கு அப்புறமா அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, அவர் ஒர்க்லேயே அவருக்கு பிரச்சனை வந்தது. ஸோ அதனால் அவர் என்னென்னா என்றைக்குனாலும் ஒர்க்குனா இப்போ இவனோட கெரியர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறான், இப்போவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அவனுக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றதுனால சரி ஓகே நீ பிஸ்னஸ் பண்ணு, நான் சப்போர்ட் பண்ணுறேன். அப்போ இதுலேருந்து என்ன எதுவும் கேட்குறது இல்லை. ஸோ நான் சம்பாரித்தாலும் சரி இல்லை சம்பாதிக்கலனாலும் சரி அவர் வந்து பிஸ்னஸ் நல்லா போதா இல்லையா அவ்வளோதான் அந்த இதோடு இருந்துக்கிறாங்க. இப்போ கம்ப்ளீட் சப்போர்ட் இருக்குது எல்லா இடத்துலையும். பட் அந்த இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்க தான் செய்யும். அது ஏன்னா அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? ப்ரூவ் பண்ணணும்ல சார், நம்ம ஏதாவது ஒன்று ப்ரூவ் பண்ணணும். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இப்போ பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இப்போயுமே வந்து என்ன நீங்கள் பண்ணாலுமே அதிகமாக சம்பாதிச்சாலும் என்ன பண்ணாலுமே அந்த கன்வின்சிங் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. கன்வின்சிங்க்கு என்ன பண்ணீங்க? கன்வின்சிங்க்கு அவர் சொன்ன அந்த டைம் லைன் ஒன்று சொன்னார்ல, அந்த 1 year அதுக்குள்ளே எனக்கு ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணுன்றது தான் கண்டிஷன் அவர் வச்சது. பட் நான் 1 monthல ரைஸ் பண்ணேன். ஸோ அவர் வந்து 1 monthல உன்னால் 15-20 lakhs ரைஸ் பண்ண முடியுது அப்படின்றப்ப சரி ஓகே ப்ராடக்ட் பண்ண 6 monthsக்கு அப்புறமா என்ன பண்ணலான்றதை யோசிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைம்லைனில் அவர் வந்து கொஞ்சம் ஒரு 100%ல் இருந்த கோவம் ஒரு 80%க்கு வந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு ரிப்பீட்டேட்டிவாக நாங்கள் நிறைய எக்ஸ்போஸ் அட்டன் பண்ணுவோம், நிறைய இடத்துல ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ண ஆரம்பித்தோம்.
அண்ட் தென் அந்த டைமில் எனக்கு பிரிகேடோட கனெக்ஷன் கிடச்சிது. ஸோ பிரிகேடோட ரியல் எஸ்டேட் ஆக்சிலரேட்டர் ப்ரோக்ராமில் வி ஆர் பார்ட். ஸோ அவங்க வந்து எங்களுக்கு இன்னும் அதாவது லைக் சும்மா இருந்த கம்பெனியே மேலே தூக்கி விட்டாங்கன்ற மாதிரி. ஆமாம், நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அவங்க கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ பெங்களூரில் இருக்க என்டையர் ரியல் எஸ்டேட் பீப்புளை வந்து தே ஹவ் இன்ட்ரடியூஸ்ட். இல்லை இப்போ உங்கள் கோஃபவுண்டர் ஏரோநாட்டிக்கு நீங்கள் மெக்கானிக்கலா? ஆமாம், நான் மெக்கானிக்கல். எங்கே ரோபோட்ஸ் வந்தது நடுவில் சம்மந்தம்? மெக்கானிக்கல், அவர் வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு, இன்னொருத்தர் சாஃப்ட்வேரு. ஸோ 3 கோஃபவுண்டர்ஸ் நாங்கள். ஸோ 3 பேரும் வந்து 3மே சேர்ந்தது தான் மெக்கட்ரானிக்ஸ் ரோபோட்டிக்ஸ். இதில் ரோபோட்ஸு இந்த ஐடியா எங்கேருந்து? ஐடியா என்னோடது. ஓகே. ஸோ அவங்க வந்து அதோட காம்பனன்ட்ஸ்லாம் எப்படி பண்ணலாம், அண்ட் தென் என்டையர் டீம் ஒர்க் தான் எல்லாமே. நம்ம என்ன பண்ணாலும் எண்ட் ஆஃப் டே டீம் ஒர்க் பண்ணுறது தானே. நாளைக்கே உங்களுடைய ப்ரோட்டோடைப்போ இல்லை உங்களுடைய ஐடியாவோ யாராவது காப்பி பண்ணிட்டாங்கன்னா உங்களோட யூஎஸ்பின்னு என்ன இருக்கும், என்ன இப்படி பார்க்குறீங்க? எப்படி மேபி நம்ம இதை இப்படியும் எடுத்துகிட்டு போகலாம் சார். நீங்கள் சொல்கிறது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அது நடக்காமலாம் இருக்காது. சைனாவில் ரோபோட்ஸ் இருக்கிறத வாங்கி இங்கே பண்ண முடியும். பட் நான் கொடுக்குற காஸ்ட்டுக்கு அவங்களால கொடுக்க முடியாது, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து என்னோட டெக்னாலஜி நான் வச்சுருக்கேன். ரொபோட்டோட மெக்கானிசமாக அவங்க காப்பி பண்ணலாம், அது இப்படி தான் ஒர்க் பண்ணுன்னு சொல்லலாம். பிகாஸ் ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 6 years இந்த ரொபோட்டில் மட்டுமே. ஸோ அது வந்து இன்ச் பை இன்ச் அது எப்படி பண்ணுன்றதை வந்து டெஸ்டிங் மட்டுமே கிட்டத்தட்ட நாங்கள் 1.5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் டெஸ்டிங் மட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோ டைம் எடுத்து அதை பொறுமையாக டெஸ்ட் பண்ணி அதில் எவ்வளோ ஸ்மூத்னஸ் கிடைக்கும், அதில் எவ்வளோ வந்து இப்போ ஒரு கிளாஸை ஸ்க்ராட்ச் பண்ணாமல் அதை எப்படி பண்ணணும், அதுக்கு என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணணும், அந்த ப்ரஷ் என்ன ஆர்பிஎம்மில் சுற்றணும். ஸோ இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக அதை எடுத்து வச்சுருக்கோம். இதே இன்னொருத்தர் காப்பி பண்ணி வரணும்னா ஆல்மோஸ்ட் இட் வில் டேக் another 2 to 3 years ஆஃப் டைம். ஸோ அந்த டைம் லைனுக்குள்ளே நாங்கள் எங்களோட ப்ராடக்ட் ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டோம். பிஸ்னஸ் இல்லாமல் அடுத்து உங்களுடைய பிளான் என்ன? ஐ மீன் இந்த ரோபோட்டிக் விவிடோ ரோபோட்ஸ் இல்லாமல் நீங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரி வேறு ஒன்று அக்வயர் பண்ணலாம். ஃபுட் இண்டஸ்ட்ரி ரீசெண்ட். ஸோ அடுத்த 10 years, இப்போ 2026 அடுத்த 10 yearsல தினேஷை நாங்கள் என்னவா பார்க்கலாம்? என்ன ஏதாவது புதுசாக ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா? இல்லை ஆக்சுவலி இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணுறோம். ஒரு சைடில் ரொபாட்டிக் பிளாட்ஃபார்ம், இன்னொரு சைடில் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி. அது வந்து ரெண்டுமே வேறு எக்ஸ்டென்ட்டு. அது அக்வயர் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, இஸ் ஆல்சோ அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஸோ அவங்க வந்து விட்டுட்டாங்க. ஸோ என்டையராக எதுவுமே பண்ணல லாஸ்ட் ஒரு 4-5 yearsஆ. சரி, இதுக்கப்புறமா அந்த கம்பெனிக்கு ஆக்சுவலாக நாங்கள் இயர் ஆன் இயர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காசு கொடுத்து அந்த இது வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபைலிங் ஆச்சும் அட்லீஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுவுமே ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ சரி, ஓகே, அக்வயர் பண்ணிவிடுங்க என்டையராக அப்படின்னு சொல்லி தான் அக்வயர் பண்ணோம். அதில் இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு இது மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு மட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அதோட பிளான் டிஃப்ரெண்ட். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஹெல்த்தி ஸ்நாக் ஒன்று, ஹெல்த்தி ஃபுட், ஹெல்த்தி ஸ்நாக், ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் திங் அதில் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து அதோட தாட். அதுக்கு செப்பரேட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் சைடில். ஸோ எதெல்லாம் இப்போ மார்க்கெட்டில் இருக்குது அதில் ஆர்கானிக்காக நாங்கள் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ 1 to 2 yearsக்குள்ளே இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணுனாலும் சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. ஸோ அந்த போர்ஷனில் இருக்கிறதுக்கு எந்த ஃபுட்டு கரெக்டாக இருக்கும், அவங்களுக்கு வந்து அது ப்ராப்ளமாகவும் இருக்கக்கூடாது. அது வந்து அதே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டை வந்து அவங்க ரிஃப்ளெக்ட், அது எப்படி சொல்கிறது, டேஸ்ட்டை கெடுத்துடக்கூடாதுன்ற மாதிரியும் யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அது வந்து குட் ஃபார் ஹெல்த்தாக இருக்கணும், குழந்தைக்கான ஃபுட்டாக இருக்கணுன்றது தான் எங்களோட தாட்டு. ஸோ அதர் தேன் ஃபுட் இண்டஸ்ட்ரி வேறு ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஒரு ஆசை? இது நல்லா இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இல்லை என்ன மாதிரி பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க? எனக்கு உங்களோட ட்ரீம்னு ஏதாவது இல்லை எனக்கு இது மாதிரி பண்ணணும்னு ஒரு அதர் தேன் ரோபோட்ஸ்? எஸ் சார், அது ஆக்சுவலாக அதர் தேன் ரோபோட்ஸுன்றது ரோபோட்ஸை ஒரு ட்ரீம். நாங்கள் ஒரு எப்படி சொல்கிறோன்னா ஃபன்னி ட்ரீம் எனக்கு ஒன்று இருக்குது. என்னென்னா எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் வீட்டில் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு 3 வேளை நல்லா நிம்மதியாக தூங்கணும், அவங்களுக்கு ரோபோட் சம்பாரிச்சு கொடுக்கணும், அவ்வளோதான். நான் உங்களுக்கு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதை வேலைக்கு அனுப்பிட்டு நீங்கள் வீட்டில் உட்காருங்க, அது சம்பாரிச்சு உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து ஃபன்னியாக இருக்கும்ல. பட் அதை நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது? ரோபோட் மாதிரி நம்ம ஓடுறதுக்கு பதிலாக ரோபோட்டே ஓடட்டுமே, நம்ம உட்காந்துப்போம். வில் இன்வெஸ்ட் ஆன் ரோபோட்ஸ் அண்ட் தென் ரோபோட் வில் நடக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம், பட் எனக்கு தெரியல. இல்லை பண்ணியிருக்கலாம்ல ஏதாவது இப்போ யோசிச்சிருப்பீங்கல்ல. நாங்கள் ஆக்சுவலாக என்னென்னா ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் வந்து யூஎஸ் இந்த சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது இந்தியாவிலையும் கூடிய சீக்கிரம் வந்துடும். இன்றைக்கே வந்து நம்ம வேணால் நம்மளோட சில ஃபோரம்ஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ரோபோ டாக்ஸ் எல்லாம் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. ரியல் டைம் டாக்ஸுக்கு நடுவில் ரோபோ டாக்ஸ். நான் என்ன யோசிக்கிறேன்னா, ரோபோ டாக்ஸே வருது, அப்போ ஹியூமனுக்கு நடுவில் இன்னொரு ஹியூமனாய்ட் ரோபோட் வந்துடும். ஸோ ஹியூமன்ஸ் எல்லாம் வீட்லேயே இருப்போம்,
ரோபோட்ஸ் போய் வேலை பார்க்கட்டும் இதுதான். பட் கண்டிப்பாக இது நடக்கலாம். மைட் பி நாட் டுடே, another 25-30 இயர்ஸில் இது நடக்கும் கண்டிப்பாக. அட்லீஸ்ட் யூஎஸ் யூகேலையாச்சும் நடக்கும் இது. So your business only one of the biggest amount, sir. பெரிய ஸ்கேம்னா கோவிட் டைமில் வந்து நல்ல ஸ்கேம் தான். என்னென்னா கெமிக்கல் கிடைக்காதப்ப ரேட்லாம் கண்ணா பின்னான்னு சொல்கிறது, அதெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் ஸ்கேம் தான். 100 ரூபாய்க்கு வாங்குகிறோம், 10,000 ரூபாய்க்கு விற்போம். அதெல்லாம் வந்து யோசிக்கிறதே கிடையாது. கேஷ் அண்ட் கேரினா உடனே ரேட்டெல்லாம் வந்து நல்ல ரேட்டில் 100 ருபீஸ் தான் அதோட காஸ்ட்டே. ஆனால் அதெல்லாம் கைண்ட் ஆஃப் ஸ்கேம் தான். அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க? அதெல்லாம் பண்ணாமல் எப்படி? அது வந்து ஸ்கேம்னா இப்போ அது ரைடு எப்படி வரும்? இல்லை அந்த டைமில் அது டிமாண்டு. இப்போ ஒருத்தவங்க வந்து 100 ரூபா பொருளை 5,000 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் விற்றுட்டு இருக்காங்கன்னும் போது என்கிட்ட இருக்கணுமோ நான் 10,000 வாங்க ரெடியாக இருந்தாங்க. அது நான் ஸ்கேம் நான் எடுத்துக்க வேண்டியதான். சார் அது ஆக்சுவலாக ஸ்கேம்னா கம்ப்ளீட் ஸ்கேம். நம்ம யாரையும் ஏமாத்தலை, பட் தேவையானவங்களுக்கு காசு அதிகமாக கொடுத்து கவர்மெண்ட்டுக்கு தான் ப்ளீச்சிங் இது பேர் சோடியம் ஹைப்போ வந்து அப்போ வந்து இந்த ஃபயர் இன்ஜினில் வந்து தெருவா தெளிச்சிட்டு போனாங்களே, அதெல்லாம் வந்து இந்த கெமிக்கல் தான். ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம மேனுஃபேக்சரிங் ஆமாம் எங்ககிட்ட இருந்து வாங்கி தண்ணி இப்போ நாங்கள் ஒரு லோடு இது பண்ணுறது அவங்க 10 லோடாக வந்து கன்வெர்ட் பண்ணி அவங்க 10 லோடுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி கணக்கு எழுதுனாங்க. அது அவங்களோட ஸ்கேம். அது அவங்க அதுதான் ஸ்கேம். நம்ம பண்ணது ஸ்கேம் இல்லை. ஏஐ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். ஏஐ ஒரு ஸ்கேம் தான் சார். அது ஆக்சுவலாக ஏஐ இஸ் ஆல்சோ ஏ ஸ்கேம். எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன், நான் என்ன சொல்கிறேனோ அதை பண்ணுறதுக்கு தான் ஏஐ இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அதுவாக தானாக ஒரு விஷயத்தை அதுக்கிட்ட கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக தப்பாக தான் சொல்லும். அந்த ட்ரெயின் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கு வரைக்கும். பட் எல்லா விஷயத்துலையும் நம்ம ஏஐ இன்கார்பரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத விஷயங்களுக்கு ஏஐ கொடுத்து உங்களை ஸ்கேம் தான் பண்ணுறாங்க. எதுக்கெலாம் தேவைன்னு இருக்குல்ல. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மனிதர்களே உள்ளே போக முடியாத ஒரு இடத்துக்கு ஏஐ அனுப்புனா அது ஒரு யூஸ் இருக்குது. இங்கேருந்து அந்த ஸ்விட்ச் எடுத்துகிட்டு போய் நான் போடுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஏஐ வச்சு அலெக்ஸா டர்ன் ஆன் த லைட்ஸ், அலெக்ஸா டர்ன் ஆன் த ஃபேன் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன யூஸ் இருக்குது? நம்ம தான் இப்படியா தான் சொல்லணும். இனியோ நான் தான் சொல்லணும். என்னை பார்த்துட்டு அதுவே லைட் சில இடங்களில் சென்சார்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் எல்லாருமே அதை பண்ணுறாங்களா? கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ப்ரைவசி இஷ்யூலாம் ஆகிடும். அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு கேமரா வச்சு நான் வந்து உள்ளே வரப்போ ஓகே இவர் வந்தால் இதை ஃபஸ்ட்டு இது தான் பண்ணுவார், ஃபஸ்ட்டு டிவி ஆன் பண்ணுவார். நான் இப்போ என் ரூம்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நான் ஏசி போட்டுருவேன், டிவி ஆன் பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறமா நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டுலாம் வந்து ஏன்னா நான் வரப்போ இன்டர்நெட் கனெக்டிவிட்டியிலேருந்து எல்லாமே கரெக்டாக என்னோட இதுவுக்கு இருக்கணும்னு நான் யோசிப்பேன்னா அதை வந்து ஏஐ டேட்டாவாக ஸ்டோர் ஆகும். அதை வந்து நாளைக்கு நீங்கள் கூட எடுத்து பார்க்கலாம். இவரோட டெய்லி ரொட்டீன் என்னன்னு கேட்டிங்கன்னா சொல்லும். ஸோ இது வந்து ஒரு ஸ்கேம் தான். ஸோ உங்களை பற்றின என்டையர் டீட்டெயில்ஸை உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ இதே மாதிரி எல்லாரோட பிஸ்னஸ்லேயுமே அந்த விஷயம் நடக்கும். நான் வந்து சும்மா ஒரு ஈவன் தோ ஜெமினி யூஸ் பண்ணுறீங்க, இல்லை நான் வந்து கிளாட் யூஸ் பண்ணுறேன், இல்லை ஏதோ ஒரு ஏஐ ஆப் சாட் ஜிபிடி கூட எடுத்துக்கலாம். நாளைக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ என் கம்பெனி பற்றி நானே 100 வாட்டி வீடியோ வாட்ஸில் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம். ஈவன் தோ என்னோட இன்வெஸ்டர் வந்து இதை கமிட் பண்ணியிருக்காரு. நீங்கள் ரீசெண்டாக வீடியோ வாட்ஸில் வந்து என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது சொல்லும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், அதெல்லாம் நான் வந்து அதுக்கிட்ட கேட்கக்கூடாது. எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு அதுக்கிட்ட கேட்கக்கூடாது. எனக்கு இந்த வேலையை பண்ணி கொடுன்னு மட்டும்தான் கேட்கணும். ஸோ அந்த வேலையை நம்மளே பண்ணிட்டு போயிடலாம். இன்றைக்கி இதனால் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு இங்கிலீஷ் வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். லைக் நம்ம ஸ்பீச் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு கம்யூனிகேஷன் நல்லா பில்டாக இருக்கும். பட் சில பேர் வந்து இன்னும் கூட டவுனாக தான் போகிறாங்க. எது எடுத்தாலும் எனக்கு ஒரு லீவ் லெட்டர் அப்ளை பண்ணணுன்னா கூட இன்றைக்கி ஒரு ரீசெண்டாக எனக்கு ஒரு மெயில் கொடுத்தாங்க டீட்டெயில்டாக. அதில் கீழே காப்பி பேஸ்ட்டில் யுவர் நேமு கீழே வந்து உங்களோட டெசிக்னேஷன்றதையும் சேர்த்து காப்பி பண்ணி எனக்கு மெயிலாக கொடுத்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல ரெஸ்டாரண்ட் எங்கன்றதுலாம் ஏஐல தேடுறாங்க. எங்கே போய் முடிக்க ஈவன் இதெல்லாமே கூட பாருங்களேன். இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அண்ணா நகரில் இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்கும்டா, ஏன்னா நாம் போயிருப்போம், தேடி இருப்போம், சாப்பிட்ருப்போம். பட் இன்னைக்கு வந்து அதை ஒரு இதுவாக தான் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஏஐல தேடுறதுக்கு தேவையில்லாதது தானே, அதையும் தேடுறாங்க. பட் இது எல்லாத்துக்கும் ஏஐ தேவையான்னு கேட்டால் கிடையாது. இல்லை என்னதான் ஏஐ கம்ப்ளீட்டாக தேவை இருந்தாலும் அதை வேலிடேட் பண்ணுறதுக்கு ஹியூமன் வேணும்னு ஒன்று. அது இப்போ ஆக்சுவலாக ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு மைக்ரோசாஃப்டா இல்லை ஆமாம் மைக்ரோசாஃப்ட் தான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் அவன் வந்து ஒரு ப்ராஜெக்டில் ஃபயர்ட் ஆல்மோஸ்ட் 7 to 8 எம்ப்ளாயீஸ். ஒரே எம்ப்ளாயை வச்சு 7 ஏஐ சிஸ்டமை கொடுத்துட்டு நீ ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லிட்டான். பட் ஆனால் அதை வேலிடேட் பண்ணுற கியூசி ஆள் கிடையாது, அண்ட் தென் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கான டெஸ்டர் கிடையாது, யாருமே இல்லை. ஒரே ப்ராடக்டை ஒரு ஆள் டெவலப்பரு அவன் ஏஐல கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணுறான், அதோட கியூசி செலக்ட் பண்ணுறான், எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ப்ராடக்ட் கிளைண்ட்டு கிட்ட போகிறப்ப ஃபெயில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ கரெக்டாக பண்ணுச்சா இல்லையான்றது தெரியல. ஆப்வியஸ்லி இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஹியூமனால் மட்டும்தான் ஒரு ஹியூமனுக்கு என்ன தேவைன்றது யோசிக்க முடியும். ஒரு மிஷின் எப்படி யோசிக்கும்? யாரெல்லாம் வந்து ஏஐ டெவலப் பண்ணாங்களோ அவங்களே வந்து ஏஐ கம்ப்ளீட்லி எப்படி சொல்கிறதுனா இன்னும் அண்டர் டெவலப்மெண்ட் தான். இந்த வேர் அண்ட் டேர் இன் யுவர் பிஸ்னஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். வேர் அண்ட் டேர், ஆமாம், பார்ட்ஸோட வேர் அண்ட் டேர், ப்ராடக்டோட வேர் அண்ட் டேர். பட்
இப்போ அதுதான் மோஸ்ட்லி ஒரு 10 lakhsக்கு ஒரு robot நான் உங்களுக்கு செல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த மோட்டார்ஸ் அண்ட் தென் கார் எப்படி சேஸஸை மட்டும் கடைசியாக எடுத்து ஸ்க்ராப்பாக மாற்றி யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அந்த இதுவையும் நம்ம பண்ண முடியும். பட் நாங்கள் என்ன யோசித்தோன்னா சில ஸ்மால் டைம் பீப்புள் இருப்பாங்க, லைக் இந்த 5 floors வரைக்கும் நான் பண்ணால் போதும். நான் ஒரு 30 floor பண்ண மிஷினை அதில் இருக்கிற காம்போனன்ட்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற முடிஞ்ச அளவுக்கு அதோட காம்போனன்ட்ஸோட பேஸ் சேஸ் அதெல்லாம் வந்து லோவர் ப்ரைஸ்க்கு லோ ஸ்பெக்குக்கு நம்மளால் அதை கொடுக்க முடியும். பிகாஸ் அதை வந்து நான் வந்து 30 floor டிசைன் பண்ணேன் அப்படின்னா அதோட ஸ்ட்ரென்த் கம்மியானாலுமே இட் கேன் ஏபிள் டு வித்ஸ்டாண்ட் அப் டு 10 floors. பட் நான் அதை 5 floor செக்மெண்ட்டுக்கு என்னால் கொடுக்க முடியும். ஸோ இதில் ரீயூஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் அது பண்ணுறது கிடையாது. நம்ம ரீஃபர்பிஷ்டுன்றதே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு நம்ம ரீஃபர்பிஷ்லாம் வாங்கணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இஎம்ஐ போடுப்பா புதுசே வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கான்செப்ட்டுமே ரீஃபர்பிஷ்ட். பட் இதில் மெயின் காம்பனன்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கான காஸ்ட் மட்டும்தான் வரும், அந்த சேஸ்க்கான காஸ்ட் இருக்காது அதில். பட் நான் உங்களுக்கு செல் பண்ணுறப்ப அந்த சேஸ்க்கான காஸ்ட்டும் சேர்த்து செல் பண்ணுவேன். ஸோ இதை மாதிரி நம்ம பண்ணுறப்ப என்ன ஆகுனா நான் இப்போ பண்ணுறது எல்லாமே சர்வீஸ் மாடல் தான். ஸோ நான் ரொபோட்டை ஒருத்தருக்கு கொடுத்துருவேன், அவங்க எடுத்துகிட்டு போய் க்ளீனிங்லாம் பண்ணிவிட்டு ரொபோட்டை என்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர் டே சார்ஜஸ்க்கு நான் அவங்களுக்கு பே பண்ணிவிடுவேன். இட்ஸ் ரெண்டல். ஆனால் ரொபோட் கடைசியாக என்கிட்ட தான் இருக்கும். ஸோ நான் அந்த ரொபோட்டை அதோட ஸ்ட்ரென்த் வீக் ஆனாலும் சரி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி நான் யூஸ் பண்ணிட்டே தான் இருப்பேன் அன்டில் இட் பிரேக். ஏன்னா திருப்பி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க எப்படி சொல்கிறதுனா இது வந்து 25 lakh square feet தாங்கும்பா அப்படின்னு நான் லைஃப் டைம் கொடுக்குறேன்னா 25 lakh square feetன்றது இட்ஸ் அ மினிமம் திங். அதை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறேன் எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறேன்றதை பொறுத்து தான் அதோட எக்ஸ்டெண்டட் லைஃப். ஃபார் எக்ஸாம்பிள் 1998 ஒரு எக்ஸல் சூப்பர் வாங்கினேன் அப்படின்னா இன்றைக்கி வரைக்கும் அந்த எக்ஸல் சூப்பர் ஓடிட்டு தான் இருக்குது, நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட் தான் மெயின்டெனன்ஸ் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்றதை பொறுத்து. ஸோ அந்த வியர் அண்ட் டியரில் வந்து வி ஆர் கான்ஷியஸ். ஸோ அதை நம்ம வந்து ஒரு 10 ஃப்ளோருக்கு கொடுத்தாலும் சரி இல்லை 5 ஃப்ளோருக்கு கொடுத்தாலும் சரி அதை திருப்பி ரீயூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த இதுவில் நாங்கள் கான்ஷியஸாக இருக்கோம். நம்ம இப்போ ஏஐ பற்றி நல்லா பேசணும் டெக்னாலஜி வைஸ். ஆனால் பட் இருந்தால் நீங்கள் இந்த பிஸ்னஸ் அட்டின்னு சொல்லி ஒரு உங்கள் நெட்வொர்க்கிங் இதில் வந்து பண்ணுறீங்க. ஹவு யூ சி திஸ்? இந்த என்னதான் டெக்னாலஜி ஒரு பக்கம் வளர்ந்துட்டு இருந்தாலும் இந்த ஹியூமன் கனெக்ஷன் என்ன கற்றுக்குறோம், எப்படி இருக்காது, என்னவா பார்க்குறீங்க? சிம்பிளாக சார், நம்ம இப்போ ஏஐ கான்செப்ட் பற்றி பேசணும்ல, எனக்கு ஏதாவது ஒரு டவுட்னா ஃபஸ்ட்டு நான் எடுத்து அந்த ஏஐ கிட்ட தான் கேட்குறேன். இப்போது என் பிஸ்னஸில் ஒரு டவுட் இருக்குது அப்படின்றப்ப அது வந்து ஏஐயால் சொல்ல முடியுமா? ஏன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் தேன் எனி அதர் ஏஐ ஆர் மேபி எனி வாட் எவர். பட் அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் அட்டி நீங்கள் ஒரு கான்செப்ட் சொன்னீங்கல்ல, அதில் வந்து நாங்கள் அதை தான் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து ஏஐ கிட்ட கேட்குறதுனால ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா அது உங்களுக்கு வந்து இப்போ எனக்கு ஒரு கோட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நான் உங்ககிட்ட கேட்பேன், சார் கெமிக்கல் என்ன ரேட் போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு. ஸோ நான் இந்த காஸ்ட்டுக்கு வாங்குறேன், இவ்வளோ மார்ஜின் இருக்குது அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லுவீங்க. பட் ஏஐ கிட்ட கேட்டால் அது சொல்லாது, ஏன்னா அதுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அண்ட் தென் என்னெல்லாம் பண்ணால் என்னோடய பிஸ்னஸை இது பண்ண முடியுன்ற ஒரு கனெக்ட் அதை நான் உங்ககிட்ட எடுத்துக்க முடியும். ஸோ ஓகே, அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த கெமிக்கல் பிஸ்னஸ் இல்லாமல் இன்னொரு 4-5 பிஸ்னஸ் பண்ணுறாரு, தட் கேன் ஏபிள் டு சப்போர்ட் இஃப் வாட் இஃப் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வாட் இஃப் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டில் இது டவுன் ஆச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுறது. ஸோ அதுக்கான சப்போர்ட்ஸ் என்னன்றதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டு தான் தெரிய முடியும். இதை வந்து நான் ஒரு ஏஐ கிட்ட கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது கஷ்டம். ஏஐயா இல்லை மைட் பி எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கிற பீப்புள் கிட்ட கூட பேசலாம். பட் ஏஐ கிட்ட பேசுறது ஆமாம் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். சின்ன பசங்க கூட நீங்கள் நிறைய கற்றுறாங்க. பட் அதை வந்து நம்ம கம்ப்யூட்டர் இதுலலாம் கேட்டுக்கிட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ஹியூமன் கனெக்டிவிட்டி போகிறத தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளே சம்வேர் வி ஆர் மிஸ்ஸிங். நம்மளே வந்து பார்த்திங்கன்னா கோயிங் த்ரூ அந்த இப்போ என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்குள்ளே போகிறோன்னு சொல்லி நம்மளையே மறந்துடுறோம், எல்லாத்தையுமே விட்டுறோம் நம்ம. அது என்ன ஆகுதுன்னா நாளைக்கு திரும்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 பேர் கூட இருக்க மாட்டானுங்க நம்ம கூட. ஸோ நாளைக்கு உட்காந்து பேசுகிறதுக்கு இப்போ நம்ம உட்காந்து பேசுகிறோம் அது கூட இருக்காதாங்க. நான் உட்காந்து சிஸ்டம் கிட்ட பேசிக்கிட்டு மைட் பி நிறைய வாட்டி நான் யோசிச்சிருப்பேன், லைக் இந்த ஜோகோ மீட்டிங்ஸோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஜூம் கால்ஸ் பண்ணுறது, ஜி மீட்ஸ் இதெல்லாம் யோசிக்கிறப்ப ஓகேங்க நான் இங்கேருந்து சிங்கப்பூர் ட்ராவல் பண்ணி போக முடியாது. பட் எனக்காக ஒரு கிளைண்ட் சிங்கப்பூர்லேருந்து இங்கே வந்தார், நேரில் வந்து பார்த்துட்டு போனார். எதுக்குன்னு கேட்டால் இன்பர்சன் தானே சார் நமக்கு கனெக்ட். ஸோ அதுக்காக ஈ ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். எதுக்கு அவர் வரணும் கிடையாது, இல்லை அது அங்கேருந்தே பார்த்துட்டு போயிருக்கலாம். பட்
மோஸ்ட்லி பீப்புள் வாண்டட் இன் பர்சன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று என்ன இருக்குன்றது. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு நான் வந்து இந்த ரொபோட்டை வந்து வேறு மாதிரி பார்க்குறேன்னு நீங்கள் எனக்கு சொல்லுவீங்க. தட் கிரியேட் அன் ஐடியா. இது சொல்லாது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் டு ஹியூமன் இன்ட்ராக்ஷன்னா அட் த எண்டு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல். ஏஐ ஜஸ்ட் ஓகே, அவ்வளோதான். சரி, ஏன் கெமிக்கல் சூஸ் பண்ணீங்க? நான் கெமிக்கல் சூஸ் பண்ணல, அப்பா பிஸ்னஸ் அப்படியே நான் டேக் ஓவர் பண்ணிட்டேன். லாஜிஸ்டிக்ஸில் இருந்தார் அப்பா, லாஜிஸ்டிக்ஸ் மட்டும்தான் அப்பா பண்ணிகிட்டு இருந்தார், தமிழ்நாட்டில் மட்டும் பண்ணார். நான் வந்து 2016 பிஸ்னஸை ஹேண்ட் ஓவர் பண்ணார். ஸோ வந்ததுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்றதுக்காக வெஹிக்கிள் ஃப்ளீட்டெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணேன். கோவிட் வந்தது, அப்படியே ஸ்டாப் ஆகிட்டேன். ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் நிறைய என்கொயரிஸ் வந்து, ஐ மீன் நீங்கள் கெமிக்கல் சேல் பண்ணுறீங்களான்ற என்கொயரி வந்தது கோவிட் டைமில் தான். சரி, ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக சரின்ட்டு அப்புறமா லாஜிஸ்டிக்ஸ் ஒரு பார்ட் இருந்தாலும் ட்ரேடிங் வந்து பண்ணுறேன். இப்போ ட்ரேடிங் நல்லா போயிட்டுருக்கு லாஜிஸ்டிக்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ யூஆர் எக்ஸ்பேண்டிங் மோர் இன்டு ட்ரேடிங். எக்ஸ்போர்ட்ஸ் நிறையா பண்ணுறோம், டொமஸ்டிக்கும் நிறையா பண்ணுறோம். ரொம்ப யூனிக்கான இண்டஸ்ட்ரீஸ் டேப் பண்ணி சேல் பண்ணுறோம். ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சூப்பர். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு ஒரு யூனிக்கான கெமிக்கல் உங்ககிட்ட நான் வந்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னோடய ப்ராடக்ட்டுக்கே வேணும்னு சொல்கிறேன்னா நீங்கள் அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த இது இருக்கா, மைண்ட் செட் இருக்கா? மேனுஃபேக்சரிங் சைடு போக மாட்டேன். இப்போ இருக்கிற என்னோட மைண்ட் செட் சிம்பிள் என்னென்னா, இனிமேல் இந்த மேன் பவரை வச்சு எந்த தொழிலும் பண்ணக்கூடாதுன்றதில் வந்து ரொம்ப கிளியராக இருக்கேன். ஏன்னா நான் மெயினாக வச்சுருக்கிற எல்லாமே வந்து மேன் பவர் டிபெண்ட் தான். ஓகே, ஒரு ட்ரக்குன்னு எடுத்தால் எனக்கு 3 மேன் பவர் வேணும். ஸோ என்கிட்ட ஒரு 60 வண்டி இருக்குங்க, என்கிட்ட 150 டிரைவர்ஸ் வேணும். 150 டிரைவரை மெயின்டைன் பண்ணுறதுன்றது வந்து, ஐ மீன் டெய்லி இந்த கார் டிரைவர்ஸ் மேனேஜ் பண்ணுறது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கில். பட் இந்த ட்ரக் டிரைவர்ஸ் மேனேஜ் பண்ணுறது வந்து அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். என்னென்னா அவங்களுக்கு நிறையா சேலஞ்சஸ் இருக்குது. நம்ம அவங்க சேலஞ்சை தப்பு சொல்லவே முடியாது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இன்னும் இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா இன்னும் டைம் எடுக்கும். அது இப்போதைக்கு அதுக்கான வேலைகள் வந்து எங்கேயுமே நடந்த மாதிரியே தெரியல. அதனால இண்டஸ்ட்ரி வந்து அப்படியே கீழே போகுது. ஓகே, ஒரு அப்ஸ்கேல்லே இல்லை. ஸோ அதனால் இந்த எஃபர்ட்டை வந்து நாங்கள் இப்போ ட்ரேடிங்கில் வந்து ஒன்றும் பண்ணல. இங்கே டாக்குமெண்ட்டை வாங்குகிறோம், கேஷ் கொடுத்து பொருளை வாங்குகிறோம், வேறு ஒருத்தர் அந்த டாக்குமெண்ட்டை விற்றுறோம், அந்த பொருளை விற்றுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வேலையை இவ்வளோ தான். நடுவில் இந்த மார்க்கெட்டிங் மட்டும்தான் ஒரு பெரிய டாஸ்க்கு. அது வந்து இந்த ப்ரைஸிங்கில் வந்து உட்காந்துரும். பட் ஆனால் இந்த லாஜிஸ்டிக்ஸ்னு வரும்போது 1008 புது டாஸ்க்ஸ் வரும். ஸோ அந்த புது டாஸ்க்கெல்லாம் பார்க்கும்போது என்ன தான் நம்ம இதில் பண்ணி ஒரு 10,000 சம்பாதிச்சாலும் அதே 10,000 நம்ம இந்த ட்ரேடிங்கில் சம்பாதிக்கும் போது ஒரு நிம்மதியாக இருக்குது. ஓகே, நல்லா இருக்குது அப்படின்னும் போது. ஸோ அப்போ என்னென்னா இன்னும் நிறையா வந்து இந்த ட்ரேடிங்கில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. பட் இதே லாஜிஸ்டிக்ஸ்ன்னு பார்க்கும்போது சேலஞ்சஸ் நிறையா இருக்கும்போது அந்த சேலஞ்சை அட்டன் பண்ணுற வரைக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு நம்ம லிமிட்டை தாண்டி ஒரு சேலஞ்ச் புதுசாக வரும்போது வந்து அது ஒரு மாதிரி விரக்தி ஆயிடுது. இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆக்சிடென்ட்ஸ்லாம் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆக்சிடென்ட். இது ஒரே இப்போ நேராக போய் ஒரு செவுத்தில் முட்டிட்டான் அப்படின்னா அப்படி ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தா பரவாயில்ல, புதுசாக வரும். அதில் நிறையா தேர்ட் பார்ட்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பாவமாகவும் இருக்கும். நம்ம எதுவும் தப்பு பண்ணுறோமா, பாவமாக இருக்கும். அகைன் என்ன பண்ணுறது, டே டு டே லைஃப் ஹாஸ் டு கோ. அது மூலமாக ஒரு 150 ஃபேமிலி இருக்குது. நிறைய தடவை பிஸ்னஸ் வேண்டான்லாம் நினைக்கும் போது இந்த 150 ஃபேமிலியை நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது கொஞ்சம் அதெல்லாம் யோசிப்பேன். அப்படியே போகுது. ஸோ இப்போ அந்த மைண்ட் செட் சொல்கிறீங்கல்ல, நான் ஒரு 150 ஃபேமிலியை பற்றி நினைப்பேன் அப்படின்றது, இது வந்து ஏன் சார் அதை நினைக்கிறீங்க? பிகாஸ் ஈவன் தோ யூ ஆர் அன் ஆண்டர்ப்ரனர், யூ ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் கெட்டிங் மணி, லைக் டே டு டே நான் வந்து ஒரு ஏர்ன் பண்ணுன்ற மைண்ட் செட்டில் தான் இருப்பேன். ஏன் அந்த ஃபேமிலிஸை நினைக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்பா கற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா என்கிட்ட நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து நம்ம எங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்களும் இன்னமும் வேலையில் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நான் உன்னை தூக்கி வளர்த்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதாக தான் இருக்கும். நம்ம யாரையும் வெளியில் போங்கன்னு சொல்ல போகிறதில்ல, பட் இந்த க்ரெடிபிலிட்டி வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். எண்ட் ஆஃப் த டே அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஸோ அவங்க தான் எங்களுக்கு சம்பாரித்து கொடுக்குறாங்க. நாங்கள் வெளியில் வேணால் இப்போ இந்த பிராண்டிங் எல்லாமே நாங்கள் பண்ணுறது, பட் இதுக்கான பேக்ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவங்க தான். அதனால் தே ஹவ் டு லிவ் ஃபார். பட் ஆனால் ஏன் சார் அப்புறம் மேன் பவரே வேண்டாம், மேன் பவர் இனிமேல் அது சரிப்பட்டு வராது. இப்போ என்ன ஆகுது, நான் எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இப்போ டிரைவர் இருக்கான்னா டிரைவர் அவர் பையனை வந்து திருப்பி டிரைவர் ஆக்கணும்னு தான் நினைக்கிறாரு. அதுவே தப்பான விஷயம் தான் நான் சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன்னா, ஆஃபீஸில் வந்து வேலைக்கு சேருங்க, எனக்கே ஓப்பனிங் இருக்குது, ஆஃபீஸில் வேலைக்கு சேருங்கன்னா. ஆனால் ஆஃபீஸில் உட்காந்துருக்கிறவனோட இவங்க நிறையா சம்பாதிக்கும் போது பையன் இல்லை பரவாயில்ல டிரைவிங்கே வரட்டும் அப்படின்றாங்க. ஏன்னா டிரைவிங்க்கு வந்தால் 2-3 நெகட்டிவிட்டி இருக்குது. என்னென்னா, ஒன்று உயிருக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டி கிடையாது. ரெண்டாவது என்னென்னா பழக்கங்கள் மாறும். இங்கே ஒயிட் காலர் பீப்புளோட பழகும்போது ப்ளூ காலர் பீப்புளோட பழகும்போது அவன் என்ன தான் நல்லவனாகவே இருந்தாலும் கூட இருக்கிறவன் வந்து கெடுத்துருவான். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது.
இது வந்து இதுக்கு வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளுடைய இன்ஃப்ராவே மாறணும். அது வந்து இது கண்டிப்பாக மாறும்.